Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 100 மார்க்ஸில் நமக்கு 14 1 மார்க்ஸ் கவர் ஆகிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா சாப்டர் புக் பேக்கில் இருக்கிற அந்த எக்ஸசைஸ் 1 மார்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புக் பேக்கில் இருக்கிறத எல்லாமே நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 14 1 மார்க்ஸில் 14 அவுட் ஆஃப் 14 வாங்குற அளவுக்கு நம்ம 1 மார்க்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கொஸ்டின் நல்லா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நமக்கு 1 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா, நமக்கு மார்க்ஸ் ஓவரால் ஸ்கோரிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கி கொடுக்கும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சொல்கிறேன் நான். இப்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஜாமெட்ரியும் கிராஃபும் நல்லா தரோவாக, அதுலேயும் மார்க் மிஸ் ஆகக்கூடாது. அண்ட் தென் மெயின் சாப்டர் மெயின் எக்ஸசைஸ் என்னென்னன்றதை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அல்ஜிப்ரா சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அதிலருந்து சம்ஸ் நிறைய வரும் சரிங்களா. ஸோ 2 மார்க்ஸ்லையும் சரி 5 மார்க்ஸ்லேயும் சரி அல்ஜிப்ராலேருந்து நிறைய கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அல்ஜிப்ரா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதிகமாக. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ்க்கு 10 × 2 20, ஒரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ். ஸோ சாப்டர் வைஸ் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க பார். செட் லாங்குவேஜ்லேருந்தே ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் 2 நம்ம செட் லாங்குவேஜ் பண்ணும்போது 2 1 மார்க் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் 28 கொஸ்டின் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 17 பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இப்போ பாருங்கள் சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க, எவாலுவேட் கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அல்ஜிப்ராவில் லீனியர் ஈக்குவேஷன் இது வருது இல்லையா, இது எல்லாமே கவர் ஆகுது. ஸோ நீங்கள் அல்ஜிப்ரா சாப்டரை கொஞ்சம் ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா சாப்டரை முடிச்சுருங்க. 1 மார்க்கு ஜாமெட்ரிக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி அண்ட் தென் கிராஃப் இதை முடிச்சிட்ட பிறகு அல்ஜிப்ரா சாப்டரை ஓவரால் முடிச்சிட்டிங்கன்னா செட் லாங்குவேஜ்லேயே லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுலேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வரும். அதனால் லாஸ்ட்டு சாப்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஈவன் அந்த சாப்டரில் இம்பார்ட்டண்ட் கொஷின்லேயே நம்ம இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ்னும் சொல்லியிருப்போம். ரிப்பீட்டடாக கம்பல்சரி ஒரு கொஷின் அதிலேருந்து வரும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாப்டரை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும், கம்பல்சரி அதிலேருந்து வருது அப்படின்னும் போது அந்த சாப்டரை மிஸ் பண்ணாமல் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 22nd பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியிலேருந்து வந்திருக்கு. அதுக்கடுத்தது சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க 24th கொஸ்டின். 25th பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் நீங்கள் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு 28 கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 28 வாட் when a dice is rolled find the probability to get the number which is greater than 4ன்ற மாதிரி. ஸோ இதை நம்ம ஆப்ஷனில் விட முடியாது, சாய்ஸில் விட முடியாத கொஷின். ஸோ நமக்கு 9 கொஷின்ஸ் நீங்கள் எது தெரியுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு 28 கம்பல்சரி தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதில் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு தெரிஞ்சாலும் அதை நீங்கள் போடுங்க. எனக்கு சுத்தமாக தெரியலன்னு விடுறத காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு தெரிஞ்சாலும் அதை போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் மார்க்காவது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. இந்த மாதிரி 2 மார்க்ஸில் 10 2 மார்க்ஸ் நீங்கள் இந்த ஓவரால் சாப்டரில் நம்ம அட்டன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் 3ல் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸில் ஆன்சர் இதுலேயும் எனி 10 5 50. இதில் பார்த்திங்கன்னா 42nd கொஸ்டின் கம்பல்சரின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் 30th கொஸ்டின் இது 5 மார்க்கில் கம்பல்சரி. இது லாஸ்ட் அந்த செட் லாங்குவேஜில் லாஸ்ட் எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ இந்த ஏ இன்டர்செக்ஷன் இதுவும் நம்ம இம்பார்ட்டண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த காலேஜ் இந்த கொஸ்டினும் கம்பல்சரி அந்த எக்ஸசைஸில் இருந்து எக்ஸாம்பிள் சம்மில் இருந்தோ ஒரு கொஸ்டின் 5 மார்க். அது நமக்கு அவுட் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சுன்னா எனக்கு இந்த கொஸ்டின் தான் வரும்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும்ன்ற மாதிரி அவுட் கொஸ்டின்ற மாதிரி நினச்சிக்கோங்க சரிங்களா. அது நமக்கு அவுட் ஆகிடுச்சு. இது இந்த எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி ஒன்று வரும். அது எக்ஸாம்பிளில் இருந்தால் அது வரலாம், இல்லை எக்ஸசைஸ் சம்ஸாவது வரலாம். அந்த மாதிரி எதெல்லாம் கம்பல்சரி எக்ஸசைஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆவரேஜ் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அது போக நீங்கள் படிக்கிற மார்க்ஸை ஓவரால் ஆட் ஆகிட்டே வரும் சரிங்களா. ஸோ அல்ஜிப்ராலேருந்து
அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்பர் லைன் ரெப்ரசன்ட்டு அல்ஜிப்ராவில் பாருங்கள் 53rd கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி அல்ஜிப்ரா எக்ஸசைஸ். அதுக்கு அடுத்து ரிப்பீட்டட் என்னென்ன ஜாமெட்ரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் மார்க்ஸ் அந்த மீன், மீடியன், மோட் அந்த இதில் இருந்து மீடியன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சாப்டரையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட் இருக்கு இல்லையா? அதில் இருந்தும் கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும். 2 மார்க் கொஷினும் இருக்குது, 5 மார்க்கும் வரும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் வைஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது ஸோ அந்த 14 1 மார்க்ஸ் என்னால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அது அடுத்து அல்ஜீப்ரா என்னால் கண்டிப்பாக ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன், எந்த கொஷின் கேட்டாலும் தரோவாக என்னால் எழுத முடியும் அப்படின்றவங்க 20 மார்க்ஸ்க்கு நியர்லி நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 20 + 14 34 மார்க்ஸ். அந்த செட் லாங்குவேஜில் லாஸ்ட் எக்ஸசைஸில் அடுத்து 5 மார்க் 39 மார்க்ஸ். நியர்லி நீங்கள் 40 to 50 மார்க்ஸ் இந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர், இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அப்படின்றத நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த 50% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். பார்ட் 4 பாருங்கள். இதில் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஆர்பின்ற மாதிரி. அதே வந்து 44ல் பார்த்தீங்கன்னா கிராஃப் கொடுத்துருக்காங்க ஏஆர்பின்னு 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இது ரெண்டுமே இன்டர்னல் சாய்ஸ். ஜியோமெட்ரி எப்படி கேட்டாலும் நான் வந்து ரெடி, கிராஃப் எப்படி கேட்டாலும் நான் ரெடி அப்படின்றவங்க கையில் வந்து 16 மார்க்ஸ் இருக்குது. இப்போது 16 மார்க்ஸ் + 14 மார்க்ஸ். ஓகேங்களா? 16 + 14 வந்து 30 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. 30 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம். செட் லாங்குவேஜில் ஒரு 5 மார்க்ஸ் 35 மார்க்ஸ். அடுத்து அல்ஜீப்ரா 45 55 நியர்லி பாருங்கள் 60 மார்க்ஸ். இப்போ வர நம்ம பிளான் பண்ணபடி முடித்தோனாலே 60 மார்க்ஸ் கவர் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஏதாவது ஸ்டெப்ஸ் வரலையா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.